இது என்ன ட்ரெஸ்? உள்ள இருக்கிறது யாரு? உள்ள இருக்க வீடியோவை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. மார்னிங் வந்து எல்லாரும் பார்த்து நிறைய பேர் டென்ஷனாக இருப்பீங்க. அதே மாதிரி நானும் ரொம்ப எமோஷனலாக ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன். ஏன்னா வந்து அவங்க மனைவி வந்து வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பிள்ளையை நான் சாகடிக்க போகிறேன், நானும் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவசரப்பட்டார், கோவப்ப எல்லாருமே வந்து ரொம்ப வெகுண்டு எழுந்துட்டாங்க சோசியல் மீடியாவில். என்ன எப்படி பண்ணிட்டார் எப்படி பண்ணிட்டார் பொண்ணாடியே கிழிச்சு போட்டு வந்துட்டேன். என் குடும்பமே நாசமா போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அவனை வெளில வர சொல்லு. சரி வர சொல்றேன். அவனை வெளில வர சொல்றீ. அதுவும் அந்த அந்த பையன் வந்து கத்தும் போது அப்பா என்ன பயமா இருக்குப்பா அப்படின்னு, அது மனைவி வெட்டிட்டு வந்துட்டாரு, அடுத்து என் பிள்ளைய நான் சாகடிச்சு நான் சாக போறேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது பையன் கை ரத்தக்கரையோட கையிலலாம் ரத்தக்கரையோட பையன் முன்னாடி சொல்லும்போது அந்த பையன் வந்து கதறான். அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்றான். அது வந்து அது ரொம்ப என்ன ரொம்ப பாதிச்சிச்சு. ஆனா இப்போ ஓகே ஓகே அது என்ன காரணம்னு இந்த வீடியோல ஃபுல்லா சொல்ல போறேன். என்ன நடந்தது அப்படின்னா, இந்த மனைவிக்கும் அந்த கணவனுக்கும் வந்து நிறைய வந்து முரண்பாடுகள் இருக்கு, கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அவர் வந்து சென்னையில் வேலை செஞ்சிருக்காரு. இவர் வந்து சென்னையில் வேலை செஞ்சிருக்கப்ப இவங்க வந்து பியூட்டிஷியன். அப்புறம் வந்து இவங்க பழக்கமான இன்னொரு நபர் இருக்காருல, அவர் வந்து சலூன் கடை வச்சிருக்காரு. இந்த வெளியில வந்து ஒர்க் போகும்போது 2 பேருக்குள்ள பழக்கமாகி அது கள்ளக்காதலா இருக்கு. கள்ளக்காதல் ஆனதுக்கப்புறம் இவங்க வந்து ஃபோன் அவர் ஊர்ல இருந்து வரும்போது இந்த ஃபோன்லாம் எடுத்து பார்த்துட்டாரு. பார்த்ததுக்கப்புறம் வந்து அவங்க என்னன்னா சந்தேகப்பறியா அப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து அவங்க சரி ஓகே தப்பு பண்ணிட்டாங்க, இனிமேல் அப்படி பண்ண மாட்டாங்க நம்பி, ஸோ ஓகே இனிமேல் அந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்டாட்டியை வந்து கண்டிச்சிருக்காங்க. கண்டிச்சதுக்கப்புறம் வந்து விட்டுட்டு திருப்பி சென்னைக்கு தான் வேலைக்கு போகிற போல. சென்னைக்கு வந்து வேலைக்கு போயிருக்காரு. அந்த வேலைக்கு போகிற கேப்பில் திருப்பி அந்த ஏற்கனவே அந்த பழகனவங்க கூட சேர்ந்து ஊர் சுற்றுறது, தேட்டருக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறதுலாம் இந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக சண்டை வந்திருக்கு. அடிக்கடி ரிப்பீட்டடாக சண்டை வரவும் அந்த பொண்ணு வந்து பயந்துட்டு வந்து அடிச்சிருவாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கள்ளக்காதலும் கூட வந்து ரூம் எடுத்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோன் நம்பர்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க. சுவிச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இவர் வந்து பையனை வச்சுட்டு பாவமா இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க, அம்மா விட்டு போயிட்டாங்க, அம்மா திரும்ப வரமாட்டா அப்படிலாம் வந்து வீடியோலாம் போட்டுப்பாங்க. ப்ரொஃபைல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானும் அந்த ப்ரொஃபைல் வந்து டேக் பண்ணி விட்றேன். இனிமேல் வந்து அம்மா வரமாட்டா அப்படின்னு சொல்லி ரீல்ஸ்லாம் போட்டுருந்தாங்க. அவங்க வந்து அவங்க கள்ளக்காதலும் கூட சேர்ந்து ஒரு தனியாக ரூம் எடுத்து எல்லாம் நல்லா சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வீடு அட்ரஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. நேரில் போய் பார்த்ததுக்கப்புறம் அவர் கோவம் தலைக்கு உச்சேரி என்ன பண்ணுற அருவாலை அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் கிழிச்சு போட்டேன் பொண்டாட்டி அப்படின்னா அவர் வந்து வெட்டிட்டார். ஆக்சுவலி இந்த நபரோட இந்த அண்ணனோட நண்பர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அது மூலியமாக தான் நான் இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது இவர் வெட்டியிருக்காரு, அந்த பொண்ணு வந்து சாகலை. அதனால வந்து யாரும் வந்து ரொம்ப எமோஷனலாகவும் டிப்ரெஷன் ஆகிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பையன் அவரோட பையனும் வந்து சாகலை. அதனால வந்து யாரும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. நல்ல விஷயம் தான். எனக்கு ரொம்ப இப்போ சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா வந்து பையனை வந்து சாகடிக்க போறாரு அப்படின்ற ஒரு பயம் எனக்கு மார்னிங்லேருந்து அப்படியே அந்த பையன் கத்தும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ எல்லாருமே சேஃப்டியா இருக்காங்க. இவர் வந்து புதுக்கோட்டையா பட்டுக்கோட்டையா ஏதோ ஒரு ஊர்ல போலீஸ் வந்து கஸ்டடியில் இருக்காங்க. 3 பேருமே வந்து உயிரோட தான் இருக்காங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட் இருந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற முரண்பாடுகள் ஏதாவது வந்து எதுவாக இருந்தாலும் வந்து வெளியே ஓப்பனாக சொல்லி இது இப்படி பண்ணுங்க சொல்லி ஓப்பனாக இல்லை பிடிக்கல அப்படின்னா பிரிஞ்சிருங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் வந்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது இன்னொரு உறவை தேடி போகிறது வந்து இந்த ரிலேஷன்ஷிப் கொச்சப்படுத்தும் போது அந்த ரிலேஷன்ஷிப்ல கணவன் மனைவி வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப மிகப்பெரிய அளவில் மனதில் பாதிக்கப்படும். அப்போ அந்த டைம்ல என்ன யோசிக்கிறது தெரியாம அவங்க வந்து இந்த கொலை இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால வந்து எல்லா கணவன் மனைவிமார்களும் உங்களுக்குள்ள இருக்க இப்போ மனைவி இப்படி இருந்தால் எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஓப்பனாக சொல்லிருங்க. அப்போ வந்து இப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓப்பனாக சொல்லிருங்க. அவங்க அதை மாற்றிக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவிகளை விட்டு கொடுத்து போகிறது, அவங்களும் எப்படி பிடிச்சிருக்கோ அது கணவனுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி மனைவி நடந்துக்கணும், மனைவிக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கணவன் நடந்துக்கணும். இதில் வந்து முரண்பாடு ஏற்படுது அப்படின்னா அது வந்து இந்த மாதிரிலாம் முடியும்.